ஆட்டோ நிறுத்துப்பா நிறுத்துப்பா. என்னம்மா வாமா. என்னம்மா இந்த பக்கம் எள்ளி சாப்பிடுறியாம்மா? அண்ணா ஒரு எள்ளி சீவனா. டேய் இளநீ எதுக்குடா? என் தலையை சீவ சொல்லு. மா என்னம்மா நீ என்ன தேடி சண்டை போடணும்னே வந்திருக்கியா? ஆமாடா, உன்கிட்ட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். வீட்டை விட்டு துரத்துனாலும் நீ அடங்கவே மாட்டியா? வீதிக்கு வந்தாலும் என் குடும்பத்தை கெடுக்கிறத நிறுத்தவே மாட்டியாடா? இங்க வா, நம்ம எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கம்மா. டேய் பாக்கட்டும்டா, நல்லா பாக்கட்டுமே. நீ 4 பேருக்கு முன்னாடி தானே என் மருமக கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த. நீ யாருடா என் மருமகளை கேள்வி கேட்கறதுக்கு? ஓ, நீங்க அதை பத்தி கேக்குறீங்களா? அண்ணிட்ட சத்தம் போடுறது என்னமா தப்பு இருக்குது? லாவணியாவை தப்பான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவ தப்பான ஆளுக்கு கல்யாணம் பண்றாளோ இல்ல சரியான ஆளுக்கு கல்யாணம் பண்றாளோ, என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாருடா? அவ ஏன் மருமக, என் மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குற உரிமை அவளுக்கு இருக்கு. அத தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? என்னமா பேசுறீங்க? உரிமை இருக்குன்றதுக்காக லாவணி ஒரு மட்டமான குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? டேய், உன்னை விட மட்டமான ஒருத்தன் ஊருக்குள்ள எவன்டா இருக்கா? என்னையும் என் மகளையும் வெட்டி போடாமலே சாகடிச்சிட்டு வந்தவன் தானடா நீ? ஏமா எம்எல்ஏ இருக்க கோவத்தினால லாவணியோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க? அண்ணி உங்களுக்கு நல்லது பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க லாவணியா வாழ்க்கைக்கு பண்ற துரோகம் இல்லையா? நீ அவன் மேல இருக்க அக்கறையில பேசலடா. நானும் என் மகளும் அந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்த. என் மருமக கிட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து எங்களை பிரிக்கலான்னு பாக்குற. இதானே உன் சூழ்ச்சி? சூழ்ச்சி அதுன்னு பேசி சும்மா உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. உன்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ஒழுங்கா என் மருமக கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. பண்ணது தப்புதான் சொல்லி அவ கால்ல வந்து விழு. நான் அதுமா கால்ல விழணும்? என்னால மன்னிப்புல கேட்க முடியாது. போமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்க எங்கேயோ போற பீடையில என்கிட்ட வந்து பேச வருது. இத பாருடா, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நீ வரம்பு மீறி போனேன்னு வச்சுக்க, உன் மோன மரியாதை இங்கே போக வச்சிருவேன். வாடா வந்து மன்னிப்பு கேளுடா. வா, வீட்ல போய் போடுங்கம்மா சண்டைய. வயசு பிள்ளைய ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. யாரியா இவனா? இவன் பண்ண காரியத்துக்கு இந்த அருவாளை எடுத்துதான் வெட்டி போடணும். இதோ நிக்கிறாளே இவளை. இவன் என்னமா உனக்கு பிரச்சனை? நான் வீட்டுக்கு வந்து மருமக கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிக்கணும், அதானே? வரமா போமா. டேய், நானாடா உன்னை தலை குனிய வைக்கிறேன்? இத பாருடா, ஊர்ல நான் தலை குனியறதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. நீ தாண்டா எங்களை தலை குனிய வச்சிருக்க. வக்கீல் நோட்டீஸா? யார் அனுப்பிச்சது? நீ ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு ஓடி வந்துட்டல்ல, அந்த மகராசன் தான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நீ எக்கேடா கெட்டு ஒழிடா. எங்க குடும்ப விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. ஒழுங்கா வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு. நீ போ, நான் வரேன். இத பாரு, நீ மன்னிப்பு கேட்காம மட்டும் இரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இத பாருடா, இனிமே உன்னால என் குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தா கூட உன் பேரை சொல்லி நான் ஆண்டுகிட்டு சாவேன். அப்புறம் அம்மாவை கொண்டவங்கிற பழியோட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்கணும். பண்ணிடுப்பா. என்னங்க ஆச்சு? ஏன் அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க? ஒன்றும் இல்லை துளசி, என் அண்ணி லாவணியை தப்பான ஒரு ஃபேமிலி கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க. அண்ணிக்கிட்ட தப்புன்னு சத்தம் போட்டேன், அதுதான் அம்மா வந்து சண்டை போட்டு போகிறாங்க. என்னால தானே இதெல்லாம்? என்னாலன்னு சொல்லாத, நம்மளால தானே சொல்லு. இந்த பார், லாவணியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இது வக்கீல் நோட்டீஸ்னு சொன்னாங்களே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அனுப்பிச்சிருப்பாங்க? நினைச்சேன் சாரோட அப்பா தான் அனுப்பிச்சுக்கிறாரு. என்னங்க நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க? 1 கோடி ரூபாய்க்கு நாம எங்க போறது? அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. காசு கேட்கறது அவங்க நோக்கம் இல்லை. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ விடாம இருக்கதான் இப்படிலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் விடு, நான் பார்த்துக்கிறேன். இந்த அது உள்ள வை. எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தம்பி. தானே வா.
மை காட், அக்கா கல்யாணம் ஆனதை மட்டும்தான் சொன்னாங்க. துளசி சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா சோ சேட். துளசியோட கல்யாண வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா? இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அவ கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறவே இல்லை. மாறும், கண்டிப்பா மாறும். துளசி கிட்ட ஒரு ஹானஸ்ட், பரிசுத்தம் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்கள மாத்திர ஒரு பக்கம் இருக்கு. என்ன எடுத்துக்கங்க, காசு பணம் கர்வம் அந்தஸ்துன்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த அந்த வேலாயுதத்தை வேற மாதிரி மனுஷனா, ஐ மீன் நல்ல மனுஷனா மாத்தினதே துளசி தானே? எனக்கா சொல்றீங்க? ஆமாங்க, வேலாயுதத்தை புது மாதிரி மனுஷனா இப்பதான் நான் பாக்குறேன். வயசுக்கு தகுந்த பக்குவம் இவனுக்கு வந்ததே துளசியாலதான். அடச்சே, இவன் வந்து குட்டையை குழப்புவான்னு பார்த்தா கோயில் கட்டி கும்பிடுவான் போல இருக்கு. இவனை எல்லாம் யாரு நல்லவனை மாற சொன்னது? எங்க துளசி என்ன காணோம்? வந்துருவாமா, மாப்பிள்ள காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் ரொம்ப துணிச்சலான பையன், துளசிக்கு ஏத்த ஜோடி. துளசியோட நல்ல மனசு, மாப்பிள்ளையோட இளமை வேகம் ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? நாசமாத்தான் போகும். ஊரே அவங்கள கொண்டாட போகுது. எங்க சார், போன இடத்துல அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. அவ மாமியார் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. துளசி அவங்களையும் நல்லபடியா மாத்திருவா. என்ன தம்பி சொல்ற? ஆமாக்கா, துளசியால அதுவும் முடியும். நீங்க வேணா பாருங்களேன், துளசிய புகுந்த வீட்டுல கொண்டாட போறாங்க. அந்த அளவுக்கு துளசியோட வாழ்க்கை மாறப்போகுது. துளசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்க கூடாதவங்க பேச்ச கேட்டு அரக்க குணத்தோட இருந்த என்ன மனுஷனா மாத்தினதே துளசி தானே. அப்புறம் என்ன மாணிக்கம், நீங்க நானு அக்கா எல்லாரும் மாறலையா? அதே மாதிரியே அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிற எல்லார் மனசையும் துளசி மாத்திரும். அப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து துளசிக்கு ரசிகர் மன்றம் வைக்க வேண்டியதுதான். துளசியால் மனம் திருந்தியவர்கள் சங்கம். இது எப்படி இருக்கு? ஓ, உங்க பேரை விட்டல்ல, ஐ எம் சாரி. துளசி ரசிகர் மன்ற தலைவியே நீங்க தான். ஓகேயா? ஓ, ரசிகர் மன்ற தலைவின்னு சொன்னதுமே பேனர் கட்ட ஓடுறாங்க. வேலாயுதம் ஆளாச்சு, இங்க என்ன பண்றான் தெரியலையே. இப்படி? வணக்கம் சார். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கா ஐயாவும் அக்காவும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க ஐயா. ஓ, மாப்பிள்ள வந்துச்சா? வாங்க மாப்பிள்ள சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? விஷ் யூ போத் a happy married and prosperous life. துளசி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன வாசல்லயே நின்று பேசிக்கிட்டு இருக்கமே, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. You are very lucky young man. துளசி உங்களுக்கு கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம். வாழ்க்கையில எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சில பேர் தான் சந்தோஷப்படுவாங்க.
ஆனா நீங்க துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப ஐ மீன் வாழ்க்கை பூரா சந்தோஷப்பட போறீங்க. தேங்க்ஸ் சார். சாரி துளசி, உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேன். மனசு புண்படுற மாதிரி பேசியிருக்கேன். என்ன மன்னிக்கணும். ஐயோ சார், நான் சின்ன பொண்ணு, என்கிட்ட ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சின்ன பொண்ணுதாம்மா. ஆனா என்ன உண்மையா பெரிய மனுஷனை மாத்தினது நீதான். ஆமா, சாக கடந்த என்ன காப்பாத்தினதே நீதான். என் உடம்புல ஓடுறதே உன்னோட ரத்தம். என்னோட இந்த நல்ல குணம் உன்னால வந்தது. நீ என்னோட 2வது தாய். ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது நம்மளோட கடமை தானே? அதான், அதனாலதான் நீ என்னோட தாய்ன்னு சொன்ன. துளசி என்னோட மகன் சொல்லி நான் பெருமைப்பட நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதும் சார். நிஜத்தை தானே சொல்றேன். என் உடம்புல ஓடுறது துளசியோட ரத்தம் தான். அதான் என்ன இவ்வளவு நல்லவனா பேச வச்சிருக்கேன். குத்து விளக்கால அடிச்சதுமே செத்து தொலைஞ்சிருக்கலாம். இவன் உயிரோட வந்து உயிரை வாங்குறானே. அக்கா, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஐயோ தம்பி, மறந்தே போயிட்டேன். என்னக்கா? இதை கொண்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, வாங்கிக்கோங்க. அப்ப குத்து விளக்கால குத்துனா கோடி ரூபாய் தருவான் போல இருக்கே. கண்டிப்பா இவன் லூஸ் ஆயிட்டான். தமிழ், உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாம மாமா சொன்னாரு. நீங்க எதுக்கு வீடு தேடுறீங்க? பெசன் நகர்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. புது கல்யாணம், பீச் ஹவுஸ், சந்தோஷமா இருங்க. ஐயோ வேணாம் சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வீடு தேடிட்டு இருக்காங்க. இப்போ அம்மா என் மேலே கோவத்தில் இருக்காங்க. அது வரைக்கும் ஃப்ரெண்ட் வீட்லேயே இருந்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மா நான் மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் துளசியால் மாத்த முடியும். சில பேரை பேசி திருத்துவாங்க, சில பேரை கண்ணால பார்த்து திருத்துவாங்க. அப்படி திருந்தாத ஜென்மங்களை குத்து விளக்கால அடிச்சே திருத்துவாங்க. சாரி சார். நீ எதுக்குமா சாரி சொல்லணும்? திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள குத்து விளக்கால அடிச்சுதான் திருத்தணும். என்ன சொல்றீங்க? வெல் மிஸ் யங்மேன், நான் கிளம்புறேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளசியை பத்திரமா பார்த்துக்கோங்க. துளசி உங்களோட பொக்கிஷம். நான் வரட்டுமா? வரேம்மா. வரேன் மாணிக்கம், போயிட்டு வரேன். வாங்க. வரேங்க. வணக்கம். வரேன். என்னப்பா ஆளை பார்த்துட்டே இல்ல? அவன் தான் கச்சிதமா முடிச்சிருவீல்ல? எனக்கே தொழில் கத்தரியா? ஆளை காமிச்சல, நான் முடிச்சிடறேன் போ. அவளை பார்த்துட்டியா? பாத்துட்டேன், அவனே தான். முடிச்சிடுறேன். உள்ள வாங்க மாப்ள, காஃபி சாப்பிடலாம். இல்லை மாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேன்.